ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறியதை வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று கூறுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார் என்பதற்கான ஒரு திருஷ்டாந்தத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களில் இவ்வாறு வாசிக்கிறோம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனந்திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று வாசிக்கிறோம். பாவிகளாகிய மனுஷர்களுக்கு பாவத்தின் தண்டனையாகிய நரகத்திலிருந்து விடுதலையாகிய ரட்சிப்பு மிகவும் அவசியமாயிருக்கிறது. அவர்களை தேடி ரட்சிக்கும்படியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகில் வந்தார். ஆனால் நீங்களும் உங்களது பாவி என்கிற நிலையை உணர்ந்து பாவ மன்னிப்பை, சமாதானத்தை தேடுகிறவர்களாக இருக்கிறீர்களா? உங்களுக்கு அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பை அருளுகிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆவார். ஏனெனில் அவர்தாமே நம் எல்லாருடைய பாவங்களுக்கான தண்டனையை தாமே தம்பேரில் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே அந்த தண்டனையை சுமந்து தீர்த்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உங்களுக்கு இரட்சிப்பின் வழியை ஆயத்தம் செய்து வைத்துள்ளார். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை கண்டடையலாம். ஏனெனில் அவர் கூறியிருக்கிறார், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று. ஆகவே அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.